வணக்கம். ராமன் என்பவர் யார்? ராமன் என்பவருடைய வாழ்ந்த காலங்களை பற்றி, இராமாயண காலத்தை பற்றி நாம் பார்ப்போம். தோரா கிமு 1300 1200 வரை சோழன் வேந்தனானவின் வடநாட்டில் தன் படிநிகராளியாக அமர்த்திய சோழகுடியினான வழிமரபே சமஸ்கிருத இலக்கியத்திற்கு சூரிய வம்சம் என்று சொல்லப்படுவது. அவ்வழியில் வந்தவனே ராமன் என்று மொழிஞாயிறு பாவனார் தமிழர் வரலாறு 2 என்ற புத்தகத்தில் பக்கம் 16 அவர் தெளிவாக குறிப்பிடுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், ராஜேந்திர சோழன் வெளியிட்டது திருவலங்காட்டு செப்பேடு. அதில் சோழர்களின் முன்னோர்களின் பல பெயர்கள் ராமனின் முன்னோரின் பல பெயர்களுடன் ஒத்துப்போகிறது. மேலும் இன்று வடகுடும்பர்கள் என்று அழைக்கப்படும் க்ஷத்திரிய குருமிகள் தாங்கள் ராமன் வழிவந்தவர்கள் என கூறிக்கொள்ளுகிறார்கள். சோழர் பரம்பரையும் ராமன் பரம்பரையும் ஒப்பீடு செய்யும்போது சில விஷயங்களை தெளிவாக்குகிறது. மாதாந்தா வரை இருவர் பரம்பரையும் ஒத்தாக உள்ளது. மாதாந்தாவுக்கு பின் சோழர் பரம்பரையின் முகுந்தன் வருகிறான். ராமன் பரம்பரையில் சுகந்தி வருகிறான். இவனுடைய 2 பிள்ளைகளிடம் முதல் மகன் ஸ்வாகு சிம்மாசனத்துக்கு வருகிறான் என்று வசிஷ்டர் கூறுகிறார். மற்றொரு பிள்ளையை பற்றி இராமாயணத்தில் ஒரு குறிப்பும் இல்லை. இதை காணும்போது ஒரு அரசனின் பிள்ளைகள் பலர் இருந்தால் அவர்களில் ஒருவர் ஸ்வாகு பரம்பரையில் தொடர்கிறார். மற்றவர்கள் வேறு வேறு இடங்களில் அரசு ஸ்தாபனம் செய்து ஆண்டிருக்க வேண்டும். அவர்கள் வழியில் தனித்தனி பரம்பரை தொடர்ந்திருக்க வேண்டும். தென்னாட்டில் வாதிரியார் என்று அழைக்கப்படும் கோழிய பள்ளர்கள் வாழும் அனைத்து ஊர்களிலும் பெருமாள் கோவில் இருக்கிறது. இவர்கள் பெருமாளை முதல்வனாக வணங்குகிறார்கள். இவ்வகை பள்ளியர்களின் தாளியில் சங்கும் சக்கரமும் நாமமே காணப்படும். இவர்கள் சோழன் வம்சமாக இருக்கலாம் என கருதுகிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள். பெருமாள் பற்றி பாடப்பட்ட பரிபாடலில் அவரை மல்லர் என்றே குறிப்பிடுகிறார்கள். கைமாய மல்லன் திருமால் நடுவுநிலை திரும்பிய நயமேல் ஒருகை இருகைமால் 35வது வரியில் முக்கை முனிவா நாட்கை அண்ணல் ஐங்கை மைந்தை அருங்கை நெடுவேல் எழுகையால் எண்ணெக்கை ஏந்தல் 9 தடங்கை மண்பெறாள 10 மதவழி 100 ஆற்றல் 1000 விரித்தகை மாயமல்ல 16,000 முதுமொழி முதல்வா 100,000 கையாறு அரிகடவுள் என்று 40வது வரியில் இருக்கிறது. பரிபாடல் 3 திருமால் பற்றியும் பகுதி 1 34-43 வரிகளில் திருமாலை பற்றியும் அங்கு பதியப்படுகிறது. அதை பற்றி நாம் பார்க்கலாம். பொருதிறன் மல்லன் பெருவிரன் மல்லன் திருமால் மாயமன்னன் உலகளால் மன்னவா தொல்லியற்புலவன் நல்லியாழ்வான மாலை செல்வ தோளா கோட்ட புலம்புரி யாடை வளம்புரி வண்ண பருதிவளவ பொருந்திரன் மல்ல திருவின் கணவ பெருவிரல் மல்ல என்று பரிபாடல் 3 திருமால் பற்றி பகுதி 2 அங்கு தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். கம்பராமாயணம் கூறும் ராமன் மல்லர் இடம்பெற்றிருக்கும் சில பாடல்களை மட்டும் இங்கு குறிப்பிடுகிறோம். அதில் என்ன சொல்லுகிறார் என்று பற்றி பார்ப்போம். சொல்லருக்கும் வழியறக்கர் தொடுகவசம் துகள்படுக்கும் துணிக்கை யாக்கை வில்லருக்கும் தலையருக்கும் விடலருக்கும் அடலருக்கு மேல் மேல் வீசும் கல்லருக்கும் மரமருக்கும் கையருக்கும் செய்ய மல்லர் கமலத்தோடு நெல்லருக்கும் திருநாடன் நெடுஞ்சரம் என்றால் எவருக்கும் நிற்காலமோ. யுத்தகாண்டம் மூலபலபதை பாடல் 9398வது வரியில் அங்கே பதியப்படுகிறது. இதனுடைய பாடலுடைய வரியினுடைய விளக்கத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, மல்லர்கள் நெற்கதிகளை அறுக்கும்போது தாமரை மலரும் சேர்ந்து அறுபடும் அத்தகைய வளநாட்டிற்கு தலைவனான ராமன் தனியாக நின்று அரக்கர்கள் மேல் தன் வெள்ளிலிருந்து அம்பை ஏவியுடனாயில் அவ்வம்பு அரக்கர்களின் வாய் சொல்லையும் போர்க்கவசத்தையும் கைகால் தலைகளையும் உடல் வலிமைகளையும் அரக்கர்கள் எடுத்தெறியும் பெருங்கற்களையும் மரங்களையும் அரக்கர்களின் கைகளுடன் அறுத்து எரியும் என்று அங்கு பதியப்படுகிறது. அந்த பாடல் வரிகள் வரப்பரு மடியும் பொன்னும் அறமும் கவரிவாளும் சுருத்திடை அதிலும் மஞ்சனையும் தோகையும் தும்பிக் கொம்பும் குறப்பு அணை நிரம்பும் மல்லர் குவிப்புற கரைகள் ஓரும் பரப்பிய பொன்னி அன்ன ஆவணம் பழமும் கண்டார். இது பாலகாண்டம் மிதிலை காட்சி பாடல் 489 அங்கே சுட்டி காட்டுகிறார்கள். இதில் என்ன விளக்கம் சொல்லுகிறார்கள் என்றால், ஆற்றை மறித்து அணைகட்ட வல்ல மல்லர்கள் தமக்கு முன்னே மணிகளையும் பொன்னையும் மாலையும் கபரிமான் முடிகளையும் அகில் கட்டைகளையும் மகிழ் தோகைகளையும் கரையினில் கொண்டு வந்து கொட்டியதை ராமனும் இலக்குவனும் விசுவாமித்திரர் கண்டிருக்கிறார்.
மல்லர்கள் மறுபடைமான யானை மேல் வெள்ளி வேல் ஏறிவன போன்ற மேகங்கள் தள்ளருளும் துளிபட தகர்ந்து சாயிரி புள்ளி வெங்கடகரி புரள்வ போன்றவே கிட்கிந்தா காண்டத்தில் கார்முகப்படல் பாடலில் 4164வது பாடல் வரியில் இந்த மல்லர்களை பற்றி அங்கு விளக்குகிறார்கள். இதனுடைய விளக்கத்தின் அவதானம், மேகத்தில் எழும் இடி மின்னல்களை மலை பாறைகளை தகர்த்து எறுவது போல மல்லர்கள் எறிந்த ஒளி வீசும் வேல்கள் மலைகளைப் போன்ற யானைகளை குத்தி வீழ்த்தின என்று அங்கே குறிப்பிடுகிறார்கள். மல்லர்குல ராமனுக்கு அயோத்தியில் கோவில் கட்டுவதை தென்குடுமனாகிய தேவேந்திரகுல வேளாளர்கள் சமுதாயம் வரவேற்கிறார்கள். அடுத்தது ராவண மல்லர்களை பற்றியும் ராவண தேவேந்திரர் பற்றியும் அடுத்த பதிவில் நாம் பதிவு செய்வோம். நன்றி, வணக்கம்.